மீன் பிடிக்க போறீங்க. ஒரு வருமானம் எப்படி சார் இருக்கு? இப்போ ஸ்ட்ரைக்கில் வருமானம் சொல்கிற அளவுக்கு இல்லை. ஆ, ஓகே. ஆனால் கவர்மெண்ட்டு ஸ்ட்ரைக் அப்போ ஒரு 8,000 ரூபா குடுக்குறாங்க. கவர்மெண்ட் குடுக்குது. கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. ஓகே சார். 60 நாள் மறியலா? மறியல். ஓகே சார். அதில் வந்து இப்போ எல்லாருக்குமே அந்த காசு இப்ப பத்தாது. மறியல் முடிஞ்சிருச்சுங்களா? இன்னும் மறியல் இப்போ தான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆ, 6ஆம் மாதம் 15 தான் மறியல் ஓகே சார். அதோட முடிஞ்சிடும். ஆனா உங்களுக்கு கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்குல்ல சார்? கவர்மெண்ட் சப்போர்ட் அந்த அளவுக்கு இல்லை. சரி, கடல்ல வருமானம் உங்களுக்கு அந்த அளவுக்கு மீன் வருமானம் கிடைக்குதா சார்? இப்போ மீன் அந்த அளவுக்குலாம் கிடைக்கல. என்ன காரணம் சார் அந்த மீன் கிடைக்காத காரணம்? அது எப்படின்னா, இப்போ மீன் வந்தால் தான் எங்களுக்கு அந்த வாழ்வு. அது என்ன காரணம்? எதனால சார் அழிஞ்சு போயிடுச்சா? இல்ல ஏன் இந்த அளவுக்கு எல்லாமே வந்து மீனோட காஸ்ட் அவ்வளோ இருக்கு, ரேட் அவ்வளோ கொடுக்குறாங்க? ஒரு வஞ்சிர மீன் வாங்கின போனா கூட ஒரு கிலோ வந்து 500 1000 ரூபாய் சொல்றாங்க சார். ஒரு கிலோ 1000 ரூபாய் 800 ரூபாய் சொல்றாங்க. ஆட்டுக்கறியோட அவ்வளோ ரேட் ஃபீல் பண்றாங்க. அது என்ன காரணம் சார்? இந்த அளவுக்கு மீன் பிடிப்பு கம்மியா இருக்கு. மீனோட இது கிடைக்கல. கிடைக்கல. விலைவாசி சமாளிக்க போச்சு. முடியாது. இப்போ டீசல்லாம் அப்பெல்லாம் வந்து 60 ரூபா அப்படி விற்றுது. ஓகே சார். இப்போ டீசல் 100 ரூபா அப்படி விற்குது. ஆ, அதில் பார்த்தா ஒரு 4 பேர் போவோம். ம். அவங்க குடும்பத்துக்கு செலவு பார்க்கணும். அப்போ அந்த பொருளுக்கு வலையை செட் பண்ணுறதுக்கே எப்படி இருந்தாலும் இப்போ ஒரு 1 லட்ச ரூபா ஆயிடுது. ஓகே, தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.